பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக உங்களை இந்த பலிபீட ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபையினால தான் நம்ம இன்றைக்கும் நிர்மூலமாக இருக்கிறோம். நம்ம கர்த்தரை உற்சாகமாக பாடி இந்த ஆராதனையில் நீங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். செய்தி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவன் ஹல்லேலூயா இந்த பாடல் பாடினது போல நல்ல மேய்ப்பராய் நம்மை நடத்துகிற நல்ல தேவன். அவரை எத்தனை நாம் துதித்தாலும் எத்தனை நன்றி சொன்னாலும் இந்த உலகமே கொள்ளாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே எண்ணில்லா நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் நமக்கு தகப்பனாக, தாயாக, நண்பராக, இன்பராக அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறார். நம்ம அவங்க இல்லை, இவங்க இல்லை, எனக்கு அது இல்லை, இதுன்னு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நம் தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். இந்த பாடலை நாம் எல்லாருமாக உணர்ந்து ஹல்லேலூயா, இங்கே கண்ணீரை மறந்து கவலை மறந்து எனக்கு எது இல்லைன்னா பரவாயில்ல, நான் சந்தோஷமா கர்த்தரை ஆராதிப்பேன். நான் இந்த பாடல் பாடும்பொழுது உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த நிம்மதியையும் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென்.
செய்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தினில் வைத்துள்ளீரே குறை கண்டு அழிக்க ஆண்டவரே எத்தனையோ குறைகள் இருந்து எங்களை நேசித்தீரே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்கள் உள்ளத்தோடு அவர் தகப்பனாக எத்தனையோ குறைகளை மன்னித்தவரே உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன் எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமாக ஸ்தோத்திரமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். Yes, Lord. ஜெயப்பா. மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன். உதவி பெற்றேன். உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன். உதவி பெற்றேன். உயிருள்ள வரை துதிப்பேன். இயேசுப்பா, நீர் எங்களுக்கு செய்த இவ்வளவு நன்மைக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. எங்கள் உயிர் உள்ள நாளெல்லாம் உமக்காகவே வாழ ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். குயவனாக நீர் இருக்கிறபடியால் ஆண்டவரே களிமண்ணாக எங்களை நம்முடைய கைகளை தந்து எங்களை வணைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக. உங்க நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்லும்படியான ஒரு தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனை துதிக்கிறேன். வேதத்திலே யோபு என்ற பக்தன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற கண்பானவர்களே, நமது ஆண்டவர் மிகவும் பெரியவர், புகழப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர், வல்லமையான தேவன் என்று பார்க்கிறோம். இந்த யோபு தீர்க்கதரிசன இந்த ஒரு வரலாறு புஸ்தகம்தான் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஆதாரம் தெரிவிக்கிறார். உலகம் உருண்டை என்பதை குறித்து விஞ்ஞானத்திலே நாம் படிக்கிறோம். அதே வார்த்தையைத்தான் இந்த யோபு பக்தன் சொல்கிறார். இந்த பூமி உருண்டையா இருக்கிறது, இந்த பூமி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். என கண்பானவர்களே, அந்த பூமி உருண்டையா இருந்தாலும் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், இது எப்படி நடக்கும் என்று யோசித்து பார்க்கலாம். ஆனால் அவருடைய பார்வையிலே ஒன்றுமே இல்லை. காரணம், கர்த்தர் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். முழு உலகத்தை உருவாக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மறைவான ரகசியம் ஒன்றுமே இல்லை. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆண்டவர் பக்தன் சொல்லுகிறார், யோபு பக்தன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும். எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றான மெய்தேவனை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை பார்க்கிறோம். எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணினாலும் இந்த ஆண்டவரை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான தேவன் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும்
உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். அந்த பெரிய தேவன் எப்படிப்பட்டவராம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். வேதத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். நாகமான் என்ற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 17 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு சிறிய பெண் தான், அடிமையாக அவள் கொண்டு வரப்பட்ட பெண் தான். ஆனால் அந்த நாகமானுக்கு இருக்கிற அந்த வியாதியை குறித்து அவளுக்கு ஒரு அக்கறை இருந்தது என்று பார்க்கிறோம். தன் எஜமான் வீட்டுக்கு வருகிறார். வெளியே அளவிலே அவருக்கு நிறைய புகழ் இருக்கிறது, பேர் இருக்கிறது. அவர் படை தலைவனாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு வரும் பொழுது அவர் மிகவும் வேதனையோடு, துக்கத்தோடு, நிம்மதியான சாப்பாடு இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, அவருக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் இருந்து கொண்டிருக்கிறதை ஒரு சிறு பெண் தெரிந்து கொண்டால். காரணம், அந்த சிறு பெண்ணுக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். அதுதான் அதிசயம். ஆண்டவரை தெரிந்து கொள்வதுதான் அதிசயம். தெரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை அவரை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் தெரியும். புரியாதவங்க தான் அசட்டையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வருகிறோம், போறோம், வாழ்கிறோம், வந்ததை தின்று விதி வந்தால் சாபம் என்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமான தேவன். வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆனா நீங்க பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவரிடத்துல பெருசா எதிர்பார்த்து பாருங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நாகமான் வியாதியோடு கூட, குஷ்டரோகத்தோடு கூட, அவன் வேதனையோடு கூட இருந்திருக்கிறான். அவனுக்கு இயேசுவை குறித்து ஒரு சிறு பெண் சொல்லுகிறாள். சிறு பெண்களை, சிறு பிள்ளைகளை நாம் அற்பமா எண்ணிவிடக் கூடாது. சிறு பிள்ளைகளுக்கு அந்த தாக்கம் இருக்கிறது. யார் கஷ்டப்பட்டாலும் உடனே விசாரிக்கிற அந்த பிள்ளைகள். அதனால்தான் பைபிள் சொல்லுது, சிறுவில்லை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் ஒரு கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த எஜமானை குறித்து இந்த சிறுபிள்ளைக்கு ஒரு கரிசனை இருந்தது. எஜமான் வீட்டுக்குள்ளே வருவதில்லையே, ஸ்தோத்திரம், வெளியே பெரிய தலைவனாய் இருக்கிறாரே, ஆனால் என்ன வியாதி என்று சொல்லி தன் எஜமானத்தில் கேட்கும் பொழுது அந்த எஜமாட்டி சொல்லுகிறா, ஐயாவுக்கு கையில குஷ்டரோகம் இருக்கிறது என்று சொல்லி. உடனடியாக அவள் சொல்லுகிறாள், எங்கள் தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்திலே ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுகிறாள். வேற ஒன்றும் பெரிய காரியம் ஒன்று சொல்ல, ஜெபம் என்பது ஒரு பெரிய காரியம்தான், சிறிய காரியம் அல்ல, பெரிய காரியம்தான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படுகிறது. தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று அந்த சிறு பெண் சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த சிறு பெண்ணுக்கு அந்த தாக்கம் இருக்கிறது. ஏசப்பா சுகமாக்குவார், தீர்க்கதரிசியத்தில் சுகமடைக்கிற வரம் இருக்கிறது என்பதை அவள் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் அநேகருக்கு தெரியவில்லை. இயேசு சுகமாக்குகிறார் என்று பெயர்களை சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எத்தனையோ டாக்டர்களால் முடியாதையெல்லாம் என் ஆண்டவரால் முடிய வைக்கும். லூக்கா 1:47 சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் சொல்லாகும், கட்டளை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த தீர்க்கதரிசி இடத்திலே தன் எஜமானி தன்னுடைய எஜமானை அனுப்புகிறதை பார்க்கிறோம். போகிறார், அந்த நாகமான் என்ற படைத்தலைவன் போகிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும் பொழுது அங்கே தீர்க்கதரிசியை சந்திக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யோர்தான் நதியிலே போய் 7 முறை முழுகு என்று சொல்ல உடனே அவனுக்கு கோபம் வருகிறது. அந்த தீர்க்கதரிசியை பார்க்கவில்லையே, எனக்காக ஜெபிக்கவில்லையே என்று கூட அவர் தேங்குகிறார், யோசிக்கிறார். ஆனாலும் உடன் ஊழியக்கார் சொல்றார், ஐயா போய் சொல்லுகிறதை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்து போகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது மிக மிக முக்கியம். அதுதான் அதிசயம். யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். காரணம், என் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே அவனுக்கு ஏதோ அரகரையோடு தான் போயிருக்கிறான். ஆனால் சொன்னதை செய்யும்படியாய் அவன் 7 முறை அந்த யோர்தான் நதியிலே முழுகிறதை பார்க்கிறோம். 7வது முறை, முதல் தடவை முழுகி இருக்கிறான், மறுபடி யோசிக்கிறான், 2வது தடவை முழுகிறான், ஒன்றும் நடக்கலையே, 3வது, 4வது, 5, 6, 7வது முழுகி வெளியே வரும்போது
அவன் கை புதிய கையாய் மாறி இருக்கிறது. இதுதான் அதிசயம். கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதுதான் அதிசயம். முடியாதையெல்லாம் முடிய வைக்கிறது தான் அதிசயம். எனக்கு அன்பானவர்களே, என் ஆண்டவர் அதிசயமான தேவன், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன். நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதுதான் அதிசயம். அற்புதமானவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா என்ற ஒரு குளத்துல அங்கே 38 வருடமாய் படுக்கையில ஒருவன் இருக்கிறான். அந்த குளத்திலே ஒரு தூதன் வந்து அவ்வப்போது அந்த குளத்தை கலக்கும் போது யார் முதலே போய் அந்த குளத்திலே தங்களை மூழ்குகிறார்களோ அங்கே அவங்களுக்கு அற்புதம் நடக்குமாம். எப்பேற்பட்ட வியாதியும் சுகமடையும். அப்படிப்பட்ட இடத்திலே 38 வருடமாய் படுக்கையில் இருக்கிறான். அப்ப 38 வருஷமாய் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், அற்புதம் நடக்கிறது. ஆனாலும் அவனை யாரும் உள்ளே கொண்டு போய் விட முடியவில்லை. ஆனால் இயேசு வந்தார். அவனை பார்த்து சொன்னார், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். ஆமாண்டவரே, என்னை யாரும் கொண்டு விடுறதுக்கு இடம் இல்லை, யாரும் கொண்டு விடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இதுவரை நீ மனுஷனை பார்த்து கொண்டிருந்தா, இனி எழுந்து உன் படுக்கை எடுத்து நட என்று சொன்னார். என் ஆண்டவர் வார்த்தையிலே அதிசயம் இருக்கிறது. அவருடைய பார்வையில அதிசயம் இருக்கிறது. அவர் சொல்லில அதிசயமாய் இருக்கிறது. அந்த அதிசயமான தேவன் உங்களுக்கும் அந்த அதிசயத்தை செய்ய அவர் வல்லமையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. 38 வருடமாய் படுக்கையில் உன்னை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரே, அவன் எழுந்து நடந்தான். இயேசுவை மைமைப்படுத்த என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவை மைமைப்படுத்த ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே என் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். ஆமேன். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய உம்முடைய விசேஷித்த வல்லமை இறங்கி வருவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து உடைய ராஜ்யத்துக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் அவன் 7 முறை முழுகின் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அந்த பரலோக ராஜ்யத்தை மகிமையை கண்டடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.